வணக்கம் ஆண்டர்பிரினர்ஸ். போன வாரங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய டிபார்ட்மெண்ட்டான ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதில் என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஒரு செமினார் கொடுங்க அப்படின்னு சொல்லி. நான் அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் செமினாருங்க கொடுத்துட்டு வெளியே வரும்பொழுது அந்த செமினாரில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸ் ஓனர் என்கிட்ட வந்து, சார் நான் ஒரு மசாலா கம்பெனி நடத்திட்டு இருக்கேன், என்னோட பிராண்ட் நேமுக்கு ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் வாங்கிட்டேன். இப்போது ரீசெண்டாக நான் ஒரு ட்ரேட்மார்க் சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது என்னோட பிராண்ட் மாதிரியே சிமிலராக இன்னொரு கம்பெனி ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, தவறுதலாக அதை ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரியும் அலோவ் பண்ணியிருக்காங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, உங்களோட ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் நம்பர் கொடுங்க, தவறுதலாக ஒரு பிராண்ட் நேமை வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரி அலோவ் பண்ணியிருக்காங்க நீங்கள் இல்லையா, அந்த ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் நம்பரும் கொடுங்க, கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேங்க. பட் இதே மாதிரியான சுச்சுவேஷன் உங்களுக்கும் வரலாம் இல்லையா? நீங்கள் ஒரு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டீங்க, பட் உங்களை மாதிரியே ஒரு சிமிலராக இருக்கக்கூடிய பிராண்ட் நேமுக்கு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரி அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் ட்ரேட்மார்க் அப்போசிஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ரேட்மார்க் அப்போசிஷன்னா என்ன, யாரெல்லாம் இந்த அப்போசிஷன் ரைஸ் பண்ணலாம், இந்த ட்ரேட்மார்க் அப்போசிஷன் ரைஸ் பண்ணோன்னா அதுக்கான டைம் லைன் என்ன, இதெல்லாம் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குங்க. என்னென்னா, நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற ஒரு கனவோட ஒரு ஆசையோடு இருக்காங்க. இன்னொரு சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுறாங்க, ஆனால் ஆரம்பித்ததுக்கப்புறமா தன்னுடைய பிஸ்னஸில் நிறைய சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்திக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே உதவும் நோக்கத்தில் ஒரு கம்யூனிட்டியாக செயல்படலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோங்க. அதுக்கான முதல் கட்டமாக ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். அதில் பிஸ்னஸ் பற்றின நிறைய டிஸ்கஷன்ஸ், பிஸ்னஸ் பற்றின நிறைய டிப்ஸு, செமினார்ஸ் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களுமே அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க. கம்யூனிட்டியில் மீட் பண்ணுவோம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல ட்ரேட்மார்க் அப்போசிஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. நீங்கள் ஒரு பிராண்டை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை ஒரு 5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை மாதிரியே ஒரு டூப்ளிகேட் பிராண்டை உங்கள் காம்படிட்டர் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பிராண்டுக்கு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் அப்ளை பண்ணுறாரு. ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஆல்ரெடி இருக்குது அப்படின்றத சரியாக கவனிக்காமல் உங்களோட காம்படிட்டருடைய டூப்ளிகேட் பிராண்டுக்கு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அலோவ் பண்ணிடுறாங்க. அந்த சமயத்தில் உங்களோட உரிமம் பாதிக்கப்படும் இல்லையா? நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, பட் வேறு யாரோ ஒருத்தர் டூப்ளிகேட்டாக பயன்படுத்துகிறாரு, அவர் அப்ளை பண்ணக்கூடிய ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிராண்ட் நேமுக்கு எக்ஸ்க்ளூசிவிட்டி கிளைம் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் மட்டும்தான் அந்த பிராண்டுக்கு முழு உரிமையாளர் அப்படின்ற உரிமையை இழப்பீங்க. அந்த சமயத்தில் உங்களோட உரிமையை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் ரைஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ் தான் அப்போசிஷன் ப்ராசஸ். அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த பேரை நீங்கள் தவறுதலாக அலோவ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இதை அலோவ் பண்ணிங்கன்னா எங்களோட உரிமை பாதிக்கப்படும், அதனால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரி இந்த பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ட்ரேட்மார்க் அப்போசிஷன். இதோடைய ஃபார்ம் நம்பர் அப்படின்றது ட்ரேட்மார்க் ஃபார்ம் நம்பர் TMO அப்படின்னு இருக்குங்க. அதுதான் இந்த அப்போசிஷனுக்கான ஃபார்ம். சரிங்க, அடுத்து இந்த அப்போசிஷன் அப்படின்றத யாரெல்லாம் ரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்பெனி நேம், லோகோ, பிராண்ட் நேம், இல்லை உங்களுடைய ப்ராடக்டோடைய லேபிள், இதே மாதிரி வேறு யாராவது டூப்ளிகேட்டாக, அதாவது உங்களுக்கு மாதிரி அச்சு அசல் ஒத்து போகிற மாதிரி ஒரு ஐடென்டிக்கலான ஒரு டூப்ளிகேட்டரை க்ரியேட் பண்ணுறாங்க, அதுக்கு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஆர்எல்ஸ் உங்களது மாதிரி கிட்டத்தட்ட ஒத்து போகுது, உதாரணத்துக்கு அடிடாஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அதை பார்த்து காப்பி பண்ணி அடிமாஸ் அப்படின்னு யாரோ ஒருத்தர் பிராண்ட் நேம் வைக்கிறாங்க. அப்போது அது எக்ஸாக்டாக HSL டூப்ளிகேட் கிடையாது, பட் கொஞ்சம் சிமிலராக இருக்குது. இந்த மாதிரியான சமயங்கள்லையும் அந்த பிராண்ட் நேம் யார் ஒரிஜினல் பிராண்ட் ஓனரோ அவங்க இந்த டூப்ளிகேட் பிராண்டுக்கு அகேன்ஸ்டாக ட்ரேட்மார்க்கில் அப்போசிஷன் அப்படின்றத ரைஸ் பண்ணலாங்க. சரிங்க, அடுத்து இந்த ட்ரேட்மார்க் அப்போசிஷனில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், ஒரு பெரிய மித்து இருக்குது. என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் உங்களோட பிராண்ட் நேமுக்கு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனே வாங்கலை அப்படின்னா உங்களால் டூப்ளிகேட் பிராண்டுக்கு அகெயின்ஸ்டாக அப்போசிஷன் ரைஸ் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாதுங்க. நீங்கள் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளையே பண்ணலை, ஆனால் உங்கள் காம்படிட்டர் உங்களை மாதிரியே ஒரு டூப்ளிகேட் பிராண்டை போட்டுட்டு அவர் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணுறாரு, ரிஜிஸ்ட்ரி அலோவ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அந்த டூப்ளிகேட் பிராண்டுக்கு அகேன்ஸ்டாக
ட்ரேட்மார்க்கில் அப்போசிஷன் அப்படின்றத ரேஸ் பண்ண முடியுங்க. இதுக்கு நீங்கள் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருக்கணுன்ற அவசியமே கிடையாது. உதாரணத்துக்கு 1996 அந்த காலகட்டத்தில் வேர்ல்பூல் கம்பெனி இருக்காங்க இல்லையா, அந்த வாஷிங் மிஷின்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே இந்தியாவில் அப்ளை பண்ணலங்க. ஒரிஜினலாக அவங்க யூஎஸில் இருக்காங்க. இந்தியாவில் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலாரிட்டி கெயின் பண்ணிட்டு வராங்க. பட் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பிஸ்னஸ் ஆப்ரேஷனுக்குள்ளே வரல. அதனால ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் அப்ளை பண்ணலை. அந்த சமயத்தில் சரி, வேர்ல்பூல் அப்படின்ற பேர் ரொம்ப பாப்புலரான பிராண்ட் ஆச்சு, இதே பேரில் நம்ம வந்து வாஷிங் மிஷினை வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த நேமுக்கு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணுறாங்க. வேர்ல்பூல் சும்மா இருப்பாங்களா, ரொம்ப பெரிய கம்பெனி இல்லையா, அவங்க இமீடியட்டாக அப்போசிஷனை ரைஸ் பண்ணுறாங்க. அந்த அப்போசிஷனை ரைஸ் பண்ணது மூலிமா வேர்ல்பூல் அப்படின்ற பிராண்டு அந்த யூஎஸ் கம்பெனிக்கு தான் சொந்தம் அப்படின்னு தீர்ப்பாகுது. ஸோ உங்களோட பிராண்டுமே அதே மாதிரி தான். இன்னும் நீங்கள் ட்ரேட்மார்க்கே அப்ளை பண்ணலைன்னா முதல்ல ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. பட் அதே சமயத்தில் வேறு யாராவது டூப்ளிகேட் பண்ணுறாங்க, அதுக்கும் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா உடனடியாக உங்களால் அப்போசிஷனும் ரைஸ் பண்ண முடியுங்க. சரிங்க, ட்ரேட்மார்க் அப்போசிஷன்னா என்ன, யாரெல்லாம் இதை அப்போஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம். அடுத்து எந்த சமயத்தில் கரெக்டான டைம் என்ன, எப்போக்குள்ளே நம்ம வந்து இந்த ட்ரேட்மார்க் அப்போசிஷன் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனோட ப்ராசஸ் என்ன, ஒரு ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணுறோன்னா எப்படி அது ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுங்க. முதல் ஸ்டெப் என்னென்னா, ஒருத்தர் ட்ரேட்மார்க்குக்கு அப்ளை பண்ணும்போது ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணி டிஎம் நம்பர் அப்படின்றத கொடுப்பாங்க. அதுதான் வந்து இந்த டெம்பரரி அப்ளிகேஷன் நம்பர். அடுத்து இந்த அப்ளிகேஷன் நம்பர் வாங்கினதுக்கப்புறமா அவங்க பிராண்ட் பக்கத்தில் டிஎம்னு போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. இந்த சைடில் அதாவது ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் எடுத்து எக்ஸாமின்லாம் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது, இந்த அப்ளிகேஷனை நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ட்ரேட்மார்க் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி பப்ளிஷ் பண்ணி 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் அப்போஸ் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் அப்போஸ் பண்ணுறதுக்கான சான்ஸை விட்டுருவீங்க. ஸோ ட்ரேட்மார்க்கில் அப்ளை பண்ணிட்டாங்க, ரிஜிஸ்ட்ரியும் அலோவ் பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொல்லி ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா, ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகி 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் அப்போசிஷன் ரைஸ் பண்ணுங்க. இதுதான் சரியான டைம்லைன். சரிங்க, இந்த அப்போசிஷன் ப்ராசஸ் அப்படின்றத எப்போ நம்ம ரைஸ் பண்ணோம், அதுக்கான டைம்லைன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயங்க என்னென்னா, நிறைய பேர் இப்போ தான் தங்களோட பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற அந்த ப்ராசஸில் இருப்பாங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ்க்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுதுன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. சரிங்க, ஒரு ட்ரேட்மார்க்கு அகேன்ஸ்டாக அப்போசிஷன் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகி 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் அப்போசிஷன் அதாவது டிஎம்ஓ அப்படின்ற ஃபார்மை ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரியில் சப்மிட் பண்ணுங்க. இந்த டிஎம்ஓ அப்படின்றதுல என்னெல்லாம் கண்டென்ட் கொடுத்துருப்பீங்கன்னா, உங்களோட பிராண்ட் நேம் என்ன, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த பிஸ்னஸில் இருந்துகிட்டு இருக்கீங்க, இப்போது இந்த டூப்ளிகேட் பிராண்டை அலோவ் பண்ணுறதுனால மார்க்கெட்டில் என்னெல்லாம் கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகும், ஸோ இப்படி என்னெல்லாம் ஃபேக்ட்ஸ் அப்படின்றத சொல்லி நீங்கள் அப்போசிஷன் ரைஸ் பண்ணுவீங்க. அதை பார்த்துட்டு அந்த அப்போசிஷன் யாருக்கு அகேன்ஸ்டாக ரைஸ் பண்ணியிருக்கீங்களோ அவருடைய பதிலை சொல்லுவார். அதுக்கான ஃபார்ம் அப்படின்றத அந்த அப்போசிஷனுக்கான ரிப்ளை அப்படின்ற ஃபார்மேட்டில் சப்மிட் பண்ணுவாங்க. அதை சப்மிட் பண்ணதுக்கப்புறமா அதுக்குமே கால அளவு இருக்குது, 2 மாதத்துக்குள்ளே அந்த அப்போசிஷனுக்கான ரிப்ளை சப்மிட் பண்ணியிருக்கணும். ரிப்ளை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களோட சைடு எவிடன்சஸ், உங்ககிட்ட என்னென்னலாம் எவிடன்சஸ் இருக்குது, நான் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன், இவங்க இப்படி மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் எனக்கு பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும், இதனால் கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும், ஸோ இதுக்கான எவிடன்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அகெயின் அவர் கவுண்டர் எவிடன்சஸ் சப்மிட் பண்ணுவார். அதுக்கப்புறமா ஒரு ஹியரிங் நடக்கும், ஃபைனலாக ஜட்ஜ்மெண்ட் ஆகுங்க. ஸோ இதுதான் அப்போசிஷனுக்கான ப்ராசஸ். சரிங்க, இந்த அப்போசிஷனை சரியாக ரைஸ் பண்ணணும், இந்த அப்போசிஷனில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. என்னென்னா, நம்பர் 1, இந்த டைம் லைனை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகி 4 மாத காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் இந்த அப்போசிஷனை ரைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த டைம் லைன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரெண்டாவது விஷயம், நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அப்போசிஷன் ரைஸ் பண்ணுறீங்க இல்லையா, அங்கே உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, மார்க்கெட்டில் இந்த ப்ராடக்ட் வர்றதுனால, இந்த ட்ரேட்மார்க்கை அலோவ் பண்ணுறதுனால என்னென்னலாம் கன்ஃபியூஷன்ஸ் க்ரியேட் ஆகும், உங்களோட பிஸ்னஸ் எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது எல்லாத்தையும் கிளியராக நீங்கள் வந்து உங்களோட அப்போசிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதியிருக்கணுங்க. மூணாவது விஷயம், எவிடன்சஸ் எல்லாம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த எவிடன்சஸ் அப்படின்றதையும் ஆன் டைமில் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். முன்கூட்டியே எவிடன்சஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அப்போசிஷனில் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குங்க.
ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்போசிஷன்னா என்ன, அப்போசிஷனுக்கான டைம்லைன் என்ன, ப்ராசஸ் என்ன, யாரெல்லாம் அப்போஸ் பண்ண முடியும், இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.